சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில். செப்டம்பர் 27. எதன் மூலம் ஈஸ்வரன் நமது அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுவித்து விடுவார்? தன்னை ஆத்மா என்றுணர்ந்து பரமாத்மாவை நினைவு செய்வதின் மூலம். யோகம் செய்யும் போது யார் மீதும் மோதாமல் தனித்தனியாக அமர வேண்டும். ஏன்? ஒவ்வொருவருடைய மனநிலை யோகத்தில் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருப்பதால். கடைசி நேரத்தில் நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆகையால் புத்தியை எதிலிருந்து நீக்க வேண்டும்? பெயர் ரூபத்தில் இருந்து. தன்னுடைய மூல சம்ஸ்காரம் என்ற பலவீனத்தை எதில் பலியாக்கி விட வேண்டும்? ஈஸ்வரனின் அன்பில். பிரம்மாவின் சரீரத்தை ஈஸ்வரன் கடனாக பெற்றிருந்தாலும் எதை காட்டுவது இல்லை? கிருபை காட்டுவது இல்லை. அதனுடைய கணக்கு வழக்கு ஈஸ்வரன் காட்டிவிடுகிறார். பிரம்மாவிற்கும் தேவதைகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? பிரம்மா என்பவர் ஆதாம் மனிதன். தேவதையும் அல்ல, பகவானும் அல்ல. தேவதைகள் சத்யுகம் என்ற புது உலகில் வசிப்பவர்கள். ஒரு வினாடியின் நடிப்பு மற்றொரு வினாடியின் நடிப்பைப் போல் இருக்காது. சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? எதுவரை சகோதர சகோதரிகளாகவில்லையோ அதுவரை சகோதர சகோதரர் ஆக முடியாது. நன்றி. ஓம் சாந்தி.